வாசனே திருச்சிக்க பகவானே சாமியே சாமியே ஹரே ராமா 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 ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஐயா சாமியே சரணம் ஐயப்பா. சாமி நாங்கள் வந்து எருமையில் பேட்டை சொல்லிவிட்டு பேரெடுத்தொட்டில் நைட்டு அன்னதானம் முடிச்சு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கனிசாமிக்கு எருமுடியை தூக்கி வச்சு ஒரு சாமி கையால் அப்படியே நாங்கள் காலையில் எருமுடியை எடுத்துகிட்டு நாங்கள் பெருவழி பாதைக்கு பாத யாத்திரை கிளம்புறோம். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. காலையில் 4 மணிக்கு நல்ல கூட்டம். வாங்க வாங்க போவோம். சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் பேரூத்தூர்ல இருந்து பெரியபாத வழி நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்க எல்லாத்தையும் ஐயப்பன் நல்லபடியாக கூட்டு போவாருன்னு நம்புறோம். சாமியே சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. இதுதான் சாமி செக் போஸ்ட்டு. செக் போஸ்டெல்லாம் தாண்டி இருட்டில் போய்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, அடுக்கடுக்காக மலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க, வேற லெவலில் இருக்குது. ஆனால் ரெண்டு பக்கத்து மலை இருக்குது, நடுவில் நம்ம நடந்து போகிறோம். சூப்பராக இருக்கும் லொக்கேஷனு. ஆமாம், ஐயப்பனையை நினச்சிக்கிட்டு காலக்கட்டியை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப தூரம் நடந்துட்டு அந்த தண்ணியில் வச்சோன்னு அந்த கால் ஒரு கூலிங் ஏறும் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். சில பேர் ஒதுங்கி போவாங்க தண்ணியில் படாமல், ஆனால் தண்ணியில் பட்டுட்டு நம்ம நடந்தால் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க, வேற லெவலில் இருக்கு. காலக்கட்டி வந்தாச்சு சாமிகளே. காலக்கட்டி ஆரோக்கியம் கிடைக்கிற விவசாய நிலங்கள் சிறப்பாக செலுத்திட பரிசு இளைஞருக்கு நாளை நடைபெறும் அன்னதானத்திற்கு தங்களது நன்கொடைகளை வழங்கி ரசிகர்களை கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தண்ணி கொடுக்குறாங்க, வாங்கி குடிக்கிறோம். சாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காலக்கட்டிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது நம்மளுடைய பகவான் ஐயப்பன் வேட்டையாடி வரும்போது அவர்களை சிவனும் பார்வதியும் இங்கே அவங்களுக்கு தரிசனம் கொடுத்த மாதிரி அந்த இடத்துல அடுத்து நம்ம அழுதா நதி ஏதோ அழுதா நதியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் சாமி. அன்னதானம்
இது வந்து அன்னதானம் நன்கொடை வழங்கிட்டு இங்கே காலக்கட்டிலேருந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அன்னதானம் போடுவாங்க. காலையில் வெயில் எத்தனை மணி? 6:45. வெயில் ஒரு பக்கம் குளிர். காலக்கட்டி விட்டு அவ்வளோதான் ஒரு நாள் பயணம். அவ்வளோதான் கொடியல் அவ்வளோதான் அவங்க ஏற்றம். கீழே போனால் இதுதான் வளர்ந்து போதையா நம்ம வந்து இதில் பரவாயில்ல. இந்த ரோட்லேயே போனோம்னா அப்படியே வாழைத்தொப்புன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த வாழைத்தொப்பு வழியே போயிட்டு நிறையா பேர் அப்படியே முக்குளிக்கு வந்துடுவாங்க. கொஞ்சம் பாதை நார்மலாக இருக்கும் போல். 19 கிலோமீட்டர் பம்பா. 19 கிலோமீட்டர் பம்பா. இந்த பக்கத்தில் கடை இங்கே சாப்பிட்டுட்டு குளிச்சு சாப்பிட்டு நீட்டாக போகலாம். நானும் என் மையனும் போன வருஷம் தடவை வந்து அழுதால குளிச்சுட்டு பார்த்தா கல்லே இல்லை. கல்லிடும் குன்றுக்கு கல் எடுத்துகிட்டு போகணும். கல்லே இல்லாமல் பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு 2 கல் எடுத்து கொண்டு போனோம். சின்னோண்டு. அனுதாமலைக்கு பின்னாடி சூரிய பகவான் சூப்பராக கட்சி தராரு பாருங்க. புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த குளிரில் சூரியனை பார்த்தோன்னே. காலையில் 7:45 டைம் வந்து 7:45. இங்கே பாருங்க இந்த தடவை கல் நிறையா இருக்குது. இந்த பக்கமும் வந்து எடுத்துக்கலாம் போல. போன வட்டம் நாங்கள் வந்தால் கல்லே இல்லை. இதோட நிறையா இருக்குது. இப்போ மலை பக்கம் என்ன அரிசில எவ்வளோ கல்? ஒரே காளி பொங்கல் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான் மலை ஏற்றம். பழனிசாமியும் தோய்த்து சாமியும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கு. கரிமலை ஏற்றம். அவ்வளோதான் மலை ஏற்றம். அழுதாமலை ஏற்றத்தில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலை 7 மணிக்கு தானே ஓப்பன் பண்ணுவாங்க. இப்படியே ஐயப்பனை நினச்சிட்டு பாட்டு பாடிட்டே போயிட்டா எப்படி ஏறணும் எப்படி இறங்கணும்னே தெரியாது. அவ்வளோதாவே ஏறி கொண்டிருக்கிறோம்.
அவ்வளோதான் படுக வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுலேயே கூட்டம் கூட்டமாக வருது மக்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பாதையிலையும் லட்சக்கணக்கான வராங்க. அழுதாமலை ஏறி கொண்டிருக்கிறோம். சாமியே சரணமையப்பா. அதுக்கப்புறம் புல்மேட்டு பாதையிலையும் நிறைய பேர் வராங்க. கட்டுக்கடங்காத கூட்டம். மணி காலையில் 7:55. பக்தர்களை பாருங்க, ஐயப்பனை நினச்சி கரடு முரடான பாதைகளில் கடந்து போயிட்டு இருக்கான். சுவாமியே சரணம் ஐயப்பா. என்ன சாமி ஆரஞ்சம்மா? இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏற்றத்துக்கு முடிஞ்சோடனே ஒவ்வொரு கடை இருக்கும் நம்மளுக்கு. அந்த கடையில் தர்பூசணி ஜூஸு எல்லாமே வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், ரேட்டு ஆனால் கொஞ்சம் கூட தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க சுமந்து வராங்கல்ல. சாமியே சரணம் ஐயப்பா. காளி மாமாங்க காளி. இந்த கடை வச்சுருக்கவங்கள இப்போலாம் அந்த பொருட்களை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மரத்துலேயே டென்ட் மாதிரி அமைச்சு மேலே வந்து நைட்டு வந்து கீழே கேட்ட போட்டணுன்னா அந்த ஜாமானெல்லாம் மேலே ஏற்றி வச்சுருவாங்க எல்லா பொருளையும். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. தம்பி மெதுவாக போனோம். பேருத்தோடலேருந்து சன்னிதானம் வர இந்த வீடியோ ஃபுல்லாக போகும் பாருங்கள். இங்கே வந்து இந்த மரத்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன இருந்துச்சா? மரம் இருந்துச்சா இருக்குன்னு வெட்டிட்டாங்களாம். இவங்க வேறு பாறைகள். நம்ம மீனாட்சி சாமி சாமிங்க. மறுபடியும் டென்ட். இந்த ஏரியாவில் வந்து யானைகள்லாம் நிறையா இருக்குது. அங்கே போகும்போதே பார்த்தோம் யானைகள் லட்சங்கள்லாம் நிறையா. நியூ இயர் அன்னைக்கு நடந்தோம். ஒருத்தர் ஹாப்பி நியூ இயர் சொல்லி போய்கிட்டு இருக்காரு. ஹாப்பி நியூ இயர்.
கல்லிடுங்குன்றை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் சாமிகளே. கல்லிடுங்குன்றை வந்து ஐயப்பன் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை வந்து வதம் பண்ணிவிட்டு மகிழ்ச்சி வந்து மறுபடியும் எந்திரிச்சிருக்காங்க. அப்புறம் பெரிய பாறாங்களை தூக்கி அவங்க மேலே போட்டு அமுக்கிட்டாங்க அந்த கல்லை. அவங்களால எந்திரிக்க முடியல. அதே மாதிரியே நம்மளும் ஐயப்பன் மாதிரியே அழுதானதில் வர்ற கனிச்சாமிகள் வந்து ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து மேலே ஏறி கல்லிடுங்குன்றில் வந்து போட்டுட்டு அங்கே ஒரு சுற்றிட்டு வருவாங்க. இப்படி போட்டதே பெரிய பெரிய மலையாகவே ஆயிடுச்சான். ஆமாம், இப்போ அந்த இதை வீடியோ காட்டு பாருங்கள், எவ்வளோ கல் இருக்குன்னு பாருங்கள். அப்படி வந்துருக்கோம். கல்லிடுங்குன்று அம்பட்டும் அழுதாநதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கற்கள். சின்ன கற்களில் பெரிய பெரிய கற்கள்லாம் இருக்கும். 5 கிலோ கல், 2 கிலோ கல், 3 கிலோ கல், அம்பூட்டம் பெரிய மலையாகவே இருக்குது. அடுத்து கல்லிடுங்குன்றில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டாக போட்டுட்டு அடுத்து மறுபடியும் இஞ்சிப்பாறை கோட்டை உடும்பாறை கோட்டையை நோக்கி நடக்க போகிறோம். யானைகள் கடக்கும் மண்டலம். யானைகள் நிறையா வருமா, நிறையாவே இருக்குது யானைகள். காலைல 7 மணிக்கு கீழே திறக்கிறதுக்கு முன்னாடி வெடியெலாம் போட்டு வன விலங்குகளெல்லாம் விரட்டி விட்டு மக்களை வந்து உள்ளே நடக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. உடும்பாறை கோட்டை. இந்த வந்து இஞ்சிப்பாறை கோட்டையை தாண்டினோன்னா அழுதாமலை இறக்கம். இங்கேயும் ஐயப்பன் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மட்டும் இறங்கி போய்கிட்டே இருக்கோம். அழுதாமலை இறக்கத்தில் இறங்கிக்கிட்டு இருக்கான். பார்த்து கவனமாக தான் இருக்கணும். வேறு வரும் பாறைகள் இருக்கும். சூரிய பகவான்
நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த மரத்தோட தூர பாருங்க. இந்த மரத்தை பாருங்க, பயங்கரமாக இருக்கு. உள்ளே போய் ஒளிஞ்சா விட மழை பெய்ஞ்சா விட மழை விட தண்ணி விட உள்ளே வராது. கத்துறங்க அங்கேயே பார்த்தேன். அட்டை, யானையோட சாணி, ஒரு அடி இருக்கும் அட்டை. வா, அது ஒன்றும் செய்யாது. இங்கே வந்து யானை வந்து தண்ணி குடிக்க வரும் போல. யானை இங்கே தண்ணி குடிக்க வந்துருக்கு. மாளிகைபுரம் நடந்து போகிறாங்க. மாளிகைபுரம் கல்யாணம் இல்லைடா, அது வந்துருச்சுடா. அது முக்கொலி வந்தாச்சு. பம்பாக்கு தாண்டா 14 கிலோமீட்டர் இருக்கு. என்ன அத்தாடி இது வந்து கரிமலை. முக்குலியில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். முக்குலி வந்தாச்சு. முக்குலியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றம். என்ன ஏமாற்றம்னா, பெரிய பாதையில் வர்றவங்களுக்கு டோக்கன் தரேன்னு சொல்லி வந்துச்சு கேரளா கவர்மெண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அன்றைக்கி டோக்கனே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், நாங்கள் நினச்சிட்டு வந்தோம் சரி சாமியை வந்துட்டு ஒரு ரொம்ப நேரம் பார்க்க தேவையில்லை, நம்ம வந்துட்டு டோக்கன் தான் சீக்கிரம் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது சரி ஓகே சாமி சீக்கிரம் பார்த்துருவோம் டோக்கனை வாங்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா டோக்கனே இல்லை, டோக்கன் கொடுக்கல. ஆமாம், இந்த வருங்க கூட்டத்தை. இப்போ வந்து அந்த சொன்னோம்ல வாழைத்தோப்பு பாதை, ஆமாம், அந்த முக்கலில் வந்து அந்த வாழைத்தோப்பு பாதையிலேருந்து வர்றவங்களும் ஜாயிண்ட் ஆகிடுவாங்க, அழுதால ஏறி வர்றவங்களும் ஜாயிண்ட் ஆகிடுவாங்க. அதனால் ஒவ்வொரு கூட்டம் அந்த இடத்துல கூட்டத்தை பாருங்க. கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். அங்கே முக்குலியை தாண்டோன்னு கூட்டத்தை தோடு கடைகள் மட்டும் குறிப்பிட்ட தூரத்தில் நம்ம எங்கெங்கே டயர்ட் ஆகிறோமோ அங்கே போலாம் கடை இருக்கும். எல்லா ஜூஸுமே கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஆமாம், ரேட்டு ஆனால் கூட தான் இருக்கும். அவங்களும் சுமந்துட்டு தானே வராங்க, அதனால கூட தான் இருக்கும். டீ காப்பி எல்லாமே ஒரு டீ 30 ரூபா, காப்பி 30 ரூபா, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வந்துட்டு 100 ரூபா, எல்லாமே ரேட்டு கூட தான் இருக்கும். இவர் தான் எங்க காளி சாமி, பேரு கிரேட் காளி.
காளிபங்கல். முன்னாடி போய் உட்காந்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு எனக்கு சூடாக வடையெல்லாம் கொடுக்குறதுக்காக. இந்த மேலே ஏறி உட்காருவான். மணிசத்தம் மணிகண்ட சுவாமிகளோடு நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். வெள்ளமோர் செட்டர் தவளம். இது வந்து ரெடிமேட் ஜூஸு. இது குடிக்கக்கூடாது. நம்ம டைரெக்டாக தர்பூசணி ஜூஸு, ஆரஞ்சு, மாதுளை எல்லாமே இருக்குது. இப்போதான் கரிமலைக்கு போய்கிட்டு இருக்கான். போன தடவை முதல் தடவைனால நாங்கள் கரிமலையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஒரு ஏற்றம் வந்துச்சு, ஒரு டாப்பு. ஒரு தொட்டை கேட்டோம், கரிமலை டாப் வந்துச்சான்னு. இதுதான் கரிமலை டாப்பு அப்படின்னு சொல்லிட்டார். அப்பாடா கரிமலை ஏரியாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஏற்றம். அப்போ தான் சொல்கிறார் ஒருத்தவர், இனிமேல் தான் கரிமலை டாப்பே வரப்போகுது. அப்போ அப்படியே கருன்னு ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் போய் ஒரு இடத்துல போய் 1/4 மணி நேரம் தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் தான் நடந்து போனோம். இதை பற்றி தான் போன ஏமாந்தான். இதே இடம் தான். இதுதான் ஒருத்தர் கரிமலை டாப் நினச்சிட்டு ஏன் கடைசியில் உட்காந்தா ஈஸியாக இருக்கும்ல. இந்த மரத்தை பாருங்க, ஒரு ஆள் ஹைட்டுக்கு இருக்கு இந்த மரம். இந்த பாதை வந்து ஃப்ளாட்டாக போகிற மாதிரியே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல சின்ன சின்ன ஏற்றங்கள் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏற்றம் கும்முன்னு இருக்கும். வேறு லெவலில் கரிமலை ஏற்றம். ஏன் வெயிட் பண்ணுமா? சேஃப்டி குடி. கடைக்காரவங்க கூட இதுமாரி ஜாமான் ஏற்றி வச்சுட்டு அங்கேயே படுத்துருவாங்க போல். இப்போ நடந்து போகிறவங்க எல்லார் மனசுலையும் இப்போ கரிமலை டாப்புக்கு போகும் அப்படின்னு இருக்கும். போயிட்டு இருக்கான் கரிமலை ஏற்றத்தை நோக்கி. ஜெய் ஸ்ரீராம். புதுச்சேரி. கரிமலைக்கு 6 கிலோமீட்டர் போட்டிருக்கு. புதுச்சேரி கீழே இறங்கணுன்னா ஒரு ஓடை. அங்கே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கரிமலை ஏறிடலாம். ஆமாம். ஆனால் நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு பாதை இருக்குன்னு அதை ஃபாலோ பண்ணி போகிறது கிடையாது. இவர் பாருங்கள் ஒரு குறுக்கு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கார். ஆமாம், மக்களால் நிறையா பாதிக்கப்படுது. ஆனால் இப்போலாம் குட்டி சாமிகள்லாம் நிறையா. ஆமாம், ஏகப்பட்ட குட்டி சாமிகள். 15 வயசுக்கிட்ட பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு 50,000 பேர் வந்தாங்கன்னா ஒரு 20,000 பேர் 15 வயசுக்குள்ள உள்ள பசங்க தான் நிறைய பேர் வராங்க.
இங்கே பயணம் செய்யும்போது எங்கள் குருசாமி சொல்லுவார் என்னென்னா, அங்கே போகும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி நம்ம இங்கேருந்து கொண்டு போகிற தண்ணி குடிக்கலாம், அங்கே கடைகளில் கொடுக்குற தண்ணி வந்து குடிக்கக்கூடாது. அவங்க வந்து அங்கே உள்ள ஓடையில் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்துட்டு வைப்பாங்க. அதில் வந்து காட்டு மிருகங்கள்லாம் குடிச்சிருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு உடல் உபாதைகள்லாம் ஏற்படும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பழங்கள், ஆமாம், என்ன ப்ரெஸ் ஜூஸு, ஆமாம், தர்பூசணி இந்த மாதிரி மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு பம்பையில் போய் நல்லா தண்ணி குடிச்சிக்கலாம். ஆமாம், அவசரத்துக்கு வேணால் ஒரு தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணியை போட்டு மண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடல் உபாதைகள், வாமிட்டு, ட்ரிசன்ட்ரி இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் குருசாமி சொல்லி அனுப்பிவிடுவார், தண்ணி மட்டும் குடிச்சிக்காதீங்க, கொண்டு போகிற தண்ணியை சுத்தமாக வச்சு குடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவார். இது கரிமலை இஜெட்டு. இந்த ஏற்றம் வந்து இஜெட் மாதிரி இருக்கும். இப்படி போய் இப்படி வந்து இப்படி ஏறும். ஆமாம், பயங்கரமாக இருக்கும். வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கரிமலை டாப்பு. ஆமாம் சாமி, கரிமலை டாப்பு வந்து அடைஞ்சாச்சு. கரிமலை டாப்பில் பார்த்தீங்கன்னா சூலாயுதம் ஒரு சாமி இருக்கும். ஆமாம், இங்கே வந்து நல்லபடியாக ஏரியாச்சுன்னு சொல்லி நன்றி தெரிவிச்சுட்டு, ஆமாம், சாமியை கும்பிட்டுட்டு நன்றி தெரிவிச்சுட்டு அப்படியே நம்ம கரிமலை டாப்பை விட்டு கீழே இறங்க போகிறோம். நிறையா சாமிகளுக்கு கரிமலை டாப்பு வந்தோன்னே பெருமூச்சே விடுவாங்க, பா ஏரியாச்சு டாப்புன்னு. அதில் நானும் ஒருத்தேன். ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. கரும்பு லேட்டப்பில் எல்லா கடையுமே இருக்குது. நைட் வந்து அன்னதானம் போடுவாங்களாம். அது பண்ணால் கப்பக்கஞ்சி, ஊறுகாய், துவையல் இந்த மாதிரி அன்னதானம் கொடுப்பாங்க போல். இப்போ நாங்கள் கருமலை டாப்பில் வந்து ஒரு ஜூஸை குடிச்சிட்டு கருமலை இறக்கத்தில் இறங்கிக்கிட்டு இருக்கோம். கரிமலை இறக்கம் வந்துட்டு அந்த பாதம்லாம் பார்த்திங்கன்னா அப்படிதான் இருக்கும், வலி. அதோடு போயிட்டு இந்த கால் வலியோடு போய் பம்பையில் போய் குளிச்சுட்டு உட்காந்தோம்னா இந்த வலியெலாம் எங்கிட்ட போகுதுன்னே தெரியாது, அப்படியே ஃப்ரெஷ் ஆயிரும். ஆமாம், ரெஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒரு பூஸ்டட் வந்த மாதிரி இருக்கும். பம்பையில் குளித்தோன்னே புத்துணர்ச்சியாக இருக்கும். சாமியே சரணம் ஐயப்பா. கால் வைக்கிற ஒவ்வொரு இடமும் படவயங்கமாக இருக்கும். திடீர்னு ஃப்ளாட்டாக போகும், திடீர்னு வேராக இருக்கும். மரத்தோட வேருக்குள்ளேயே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். திடீர்னு பாறை கல்லாக இருக்கும், திடீர்னு பார்த்து தண்ணியாக இருக்கும். எல்லாத்தையும் கடந்து நம்ம வரணும். ஐயப்பனை நினச்சி போனால் இதோட பல மடங்கு கூட நடந்து போய்கிட்டே இருக்கலாம். இங்கே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கூட்டமாக இருந்து அவங்க சுலவாக போய்கிட்டே இருந்தாங்கன்னா, நீங்கள் ஸ்பீடாக நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சாமி பாதம் அப்படி சொன்னோன்னா அவங்க அப்படியே நம்மளுக்கு வழி விட்டுருவாங்க. நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். முன்னாடி போகிற சாமி கொஞ்சம் வழி விடணும், சாமி பாதம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வழி விட்டுருவாங்க, நம்ம போய்கிட்டே இருக்கலாம். அதுக்காண்டி கூட்டம் எல்லா இடத்துலையும் போக முடியாமல் இடத்துல போயிட்டு நீங்கள் சாமி பாதம் அப்படின்னு சொன்னோன்னா அவர் உங்களுக்கு திரும்பி பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிருவார், பார்த்துக்குங்க.
வேறெல்லாம் இருக்குது, கண்ணாடி மாதிரி வலு வலு வலுன்னு இருக்குது. மட்டும் நம்ம சாமிகளோட பாதங்கள் பட்டு 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 எப்படி வலு வலு வலுன்னு இருக்கு. வலியானை வட்டம் இந்த இடம் வந்து டேஞ்சர்னு இடம். அது வந்து அதனால் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு கம்பி மாதிரி வச்சுருக்காங்க. ஆமாம், நம்ம அதை பிடிச்சிட்டு நடக்கணும். இந்த பாறை வந்து குத்து காலில் மக்களுக்காண்டி கவர்மெண்ட்டில் இந்த பாதையை அமைச்சிருக்காங்க. ஆனால் ஆபத்தாக பாருங்கள், கீழே பாருங்கள், நம்ம மக்கள் எதை பண்ணக்கூடாதோ அதுதான் பண்ணுவாங்க. எல்லோரும் சேஃப்டி வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பாம்பு மாதிரியே ஒரு வேறு தொங்குது பாருங்க, பாம்பு மாதிரியே இருக்கு. அவளை கரிமலை இறக்கத்துக்கு வந்தாச்சு. இறக்கத்துக்கு வந்துட்டு அப்படியே ஒரு இளநீ சாப்பிட்டோம். 2 இளநீ. ஒரு இளநீ வந்து 62 ரூபா. 2 இளநியை குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து பெரியானை வட்டத்தை தாண்டி போக போகிறோம். ஆமாம், நம்ம இந்த கரிமலை டாப்லேருந்து கரிமலை இறக்க வரைக்கும் எதுவுமே சாப்பிடல. இப்போ இந்த இளநியை குடித்தோன்னே சூப்பராக இருக்கும். இளநீ அந்த தேங்காய் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாயிடும். 62 ரூபா ஒரு இளநீ. அந்த இளநியோட வந்து அந்த கூடை ஃபுல்லாக பாருங்கள், கூடை ஃபுல்லாக இங்கே அரைச்சி மாவாக்கிறாங்க. மாவாக்கி அள்ளி போடுறாங்களா இல்லை எப்படி ஆற்றுல விட்டுருவாங்களான்னு தெரியல. ஆமாம், தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இல்லை, அதனால். அங்கே வந்து இளநீ 62 ரூபா. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னா ரைட் சைடில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து இளநீ வந்து 52 ரூபா. மறுபடியும் தண்ணி சூப்பராக இருக்கும். அப்படியே தண்ணிக்குள்ளே காலை வச்சோன்னே அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கும். இதாக இருக்குது பாருங்கள் இளநீ கடை. இங்கே வந்து 52 ரூபா இளநீ. அடுத்த வருஷம்னா இங்கே தான் வந்து நம்ம இளநீ சாப்பிட்டோம். ஆமாம், இதுக்கும் 10 ரூபா. ஆமாம், லைனில் தான் போகணும். பம்பாக்கு வந்து 2 கிலோமீட்டர் இருக்குது. பக்கத்தில் நின்று பார்த்துக்கலாம். பம்பா ரிவர் நம்ம சிரியானை வட்டத்தில் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா பம்பா ரிவர் இந்த பக்கம் கிராஸ் ஆகும். பார்த்துக்கிட்டே போகலாம். அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கம்பு கட்டியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லிப்பானா கூட நம்ம கீழே ஒரு 20 அடி 30 அடி கீழே ஓடிடுவோம். ஆமாம், தண்ணி வருது பாருங்கள். பொதிகை மலை பொதிகை மலை சூப்பராக இருக்கு. இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பாட்டு சூப்பராக படிக்கிட்டு சூப்பராக பாடுறாங்களே பாட்டு, அந்த வாய்ஸு.
இந்த மாதிரி பஜனை பறிக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஆட்டு போய்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ தூரம் வேணாலும். வலியானை வட்டம் வந்துடுச்சு. அடுத்து சரியான வட்டம். சரியான வட்டம், சரியான இறக்கம். இதுதான் சரியான வட்டம். வட்டமே படு பயங்கரமாக இருப்பார். அவனே பம்பாவுக்கு வந்துட்டான். பம்பையை நோக்கி வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய அன்னதானம் போடுவாங்க. ஆமாம், வேணா சாப்பிட்டுக்கலாம். சாமியே சரணமையப்பா. இப்போ பம்பாயில் வந்துட்டு பெரிய பதம் முடிச்சு நல்லபடியாக பம்பைக்கு வந்துட்டோம். குளிச்சுட்டு காலையில் கன்னிமூல கணபதியை பார்த்துட்டு அடுத்து ஐயனை பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். சாமியே பம்பையில் கைவக்கு நாங்கள் வந்து புதிய பயணம். ஆனால் நாங்கள் போகும்போது ஓகே ஃப்ரீயாக இருந்துச்சு, கீழே ஃப்ரீயாக இருந்துச்சு பம்பா கணக்கு வரைக்கும். மேலே போகும்போது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், ஐயாலாம் தன்னோட உடல் நிலைமையை விட கண்டுக்காமல் ஐயனை காண்றதுக்காண்டி வந்துக்கிட்டு இருக்காரு. சாமி சாரணம். இப்போ செல்ஃபி வீடியோ கிடையாது, ஒரு வீடியோ நம்ம போலீஸ்கார் ஒருத்தர் எடுத்தார். நாங்கள் பம்பா கணபதி போய்கிட்டு இருக்கோம். கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா. சாமி கால் காட்டு. இந்த படி ஏறணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வழி, லெஃப்டில் ஒரு வழி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து சாமி கும்பிட்றாங்க. அப்புறம் ஐயப்பன் வந்து எப்படி பிறந்தார், காட்டிலேருந்து மன்னர் வந்து எப்படி எடுத்தார், அதோட சிலைகள் இருக்குது. அப்படியே போய்கிட்டே இருக்கோம். ஏறுறதுக்கு முன்னாடி இளநீ கடை இருக்குது. இளநியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக ஏறவங்களும் ஏறலாம், இல்லை இறங்கிட்டு சாமி கும்பிட்டு இறங்கிட்டு குடிச்சிட்டு போகலாம். ஆமாம், ஏறிக்கிட்டு இருக்கான். அது 4 மணினால கொஞ்சம் தூக்கமாக இருக்காப்புல, தூக்கிட்டு சாமி. இலவச மூலிகை குடிநீர், இது கொஞ்சம் சூடாக இருக்கும், அப்படியே குடிச்சிட்டு நடக்கிறதுக்கு இங்கே நல்லாயிருக்கும். ஆமாம், அப்பாச்சி மேடு, நீலிமலை பயங்கரமான ஏற்றமாக இருக்கும் ரெண்டும். ஆமாம், இவங்க கூட்டத்துக்கு காலைல 4 மணி 4:30 இருக்குன்னு நினைக்கிறேன். இது அப்பாச்சி மேடு பயங்கரமான மேடாக இருக்கும். எமர்ஜென்சி நம்பர் இது. குட்டிச்சாமி 2 அப்பாவோட போய்கிட்டு இருக்காங்க. சபரிப்பீடத்துலேருந்து கூட்டம் ஸ்டார்ட்டுனா நம்மளை வந்து லேயராக வர்றாங்க. ஒரு 300 பேராக ஸ்டாப் பண்ணி மொத்தமாக ஒரே கூட்டமாக ஏற்றாமல் 300 பேர் போனதுக்கப்புறம் 300 பேர் அப்படியே ஸ்டெப்பாக விடுவாங்க. ஒரே டயத்தில் எல்லா கூட்டத்தையும் ஏற்படுத்திட்டோம்னா ஒவ்வொரு கூட்டமாயிரும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் பேராக விடுவாங்க. நல்ல கூட்டம். காலையில் 9 பிஸ்கட்டு கொடுத்தாங்க, மேரி பிஸ்கட்டு. அதை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருக்கான்.
பாருங்க கூட்டத்தை சபரிப்பு எடுத்து தரணுன்னு பயங்கரமான கூட்டம். இதை பாருங்கள், காலைல 5 மணி இல்லை 4:45 இந்த ரேஞ்சில் இருக்கும். பாருங்க எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம்னு. ஓடுறா 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 ஓடுறான்னு ஐயப்பனை காண்றதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த ஒரு நொடிகளை நோக்கி. ஆமாம், அந்த ஒரு செகண்டு அந்த ஐயப்பனை பார்த்தோன்னே இந்த வழிகளெல்லாம் மறந்து போயிடும். ஆமாம், எப்படிங்க ஓடுங்க, பொறுமையாக போங்க, அள்ளிட்டு போக முடியல, முன்னாடி போங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சம் கூட்டம் நிப்பாட்டிட்டாங்க. அப்படியே எல்லோரும் அங்கே இங்கேயும் உட்காந்துட்டாங்க. சின்ன சின்ன பிள்ளைகளாம் சோகமாக அப்படியே கவலையோட, ஏன்னா உடல் வலி கவலையோட அம்பிட்டு உட்காந்துருந்தாங்க எல்லாருமே. இந்த இடத்துல நாங்கள் போன வட்டம் 3 மணி நேரம் நின்றோம். இந்த வட்டம் ஒரு 20 நிமிஷம் நின்றுருப்போம். குட்டி குட்டி சாமிகளை பாருங்க எல்லாரும். இது சரங்குத்தி. ஆமாம், சரங்குத்திலேருந்து அப்படியே இறங்கணும். அப்போ வந்து சின்ன பசங்கள்லாம் அவங்கன்னா அந்த பக்கம் விட்டுட்டோம். எங்கள் சமையலாம் எருமுடி நான் வாங்கி வச்சுட்டு அந்த பக்கம் விட்டுட்டேன், கொஞ்சம் ஃப்ரீயாக வரட்டும் அப்படின்னு. இந்த பாதை பார்த்திங்கன்னா அப்படி கல்லுக்கெல்லாம் இருக்கும். ஆமாம், இது வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சீரமைக்கணும், என்னோட வேண்டுகோள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மலாம் அவங்க சொல்கிறத கேட்டு லைனில் வரோம். இந்த பக்கம் வராங்களா சாமி, இவங்களாம் எப்படி வராங்கன்னு தெரியல. அப்படியே வந்து நம்மளோட வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆமாம், இப்போ வந்து அந்த செட்டுக்குள்ளே வந்தாச்சு. பெரிய ஃபேன் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, பெரிய ஃபேனு. ஆமாம், இதுக்கும் கீழே உட்காந்துருப்போம். இங்கே வந்து பிஸ்கட்டு தண்ணி எல்லாமே வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் உட்கார மட்டும் விட மாட்டாங்க. உட்காந்தோம்னா வந்து நிறையா பேர் நிற்க முடியாதான். அதனால் உட்காந்தோம்னா வந்து எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமாம், இப்போ ஐயனை நோக்கி 18ஆம் படியை நோக்கி போய்கிட்டு இருக்கான். சாமியே சரணம் ஐயப்பா. எல்இடி திரையில் வந்து பெரிய பாதையில் வர்றது எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாமியே சரணம் ஐயப்பா. இப்போ ஏரியாச்சு பெரிய 18ஆம் படி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்ம கருப்பனுக்கு ஒரு தேங்காய் சதுரக்காயை உடைச்சிட்டு அப்படியே 18ஆம் படியில் ஏற போகிறோம். பாருங்க, அந்த பரவசமான ஒரு நிகழ்வு. சாமியை பார்த்துட்டு அப்படியே 18ஆம் படியில் ஏறிட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு 1க்கு 4 தடவை பார்த்தோம். பார்த்துட்டு அஞ்சமாதாவை சாமி கும்பிட்டுட்டு அந்த குருசாமியை போய் பார்த்து அவர்கிட்ட துணூறு வாங்கிட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் சாமி பார்க்க போகிறோம். நம்ம மறுபடியும் சிவில் தரிசனத்தில் போவோம். இதுதான் பஸ்ம குளம். பஸ்ம குளத்தில் போய் எல்லாருமே குளிப்பாங்க. ஆமாம், ஃப்ரீயாக இருந்தால் எல்லோரும் போய் குளிச்சுட்டு வாங்க. பஸ்ம குளம் சாமி பார்த்துட்டு வரும்போது ஒரு வழி இருக்குது. ஆமாம்,
இதுதான் நாங்கள் தங்கியிருந்தால் அன்னதான மடம். இந்த 20 ரூபா கொடுத்தா ஒரு பாய் தருவாங்க. நீங்கள் விரிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். எங்கள் குருநாதர், எங்கள் குருசாமி, எங்கள் தெய்வம் இவர் தான். ஆமாம், இவர் வழிகாட்டுதலின் பேர் தான் நாங்கள் வருவோம். ஆமாம், எங்களுக்கு எல்லாமே இவர் தான். ஆமாம் சாமி, கூட்டமாக இருக்குது. இப்போ நைட்டு தூங்கிட்டு காலையில் நாங்கள் 5 மணிக்கு கிளம்பிட்டோம். காலையில் சாமி பார்க்கலான்னு பார்த்தோம், ஆனால் நல்ல கூட்டம். அதனால் காலையில் அப்படியே கிளம்புறோம். மீண்டும் அடுத்த வருஷம் வரோம் சாமியே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். இந்த பாருங்க கூட்டத்தை, காலையில் அதிகாலையை பார்க்குறதுக்கு. நாங்களும் பிளான் போட்டோம் காலையில் சாமி பார்ப்போம் அப்படின்னு. இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். மீண்டும் மறுபடியும் அடுத்த வருஷம் ஐயப்பனை காண ஆவலோடு காத்திருக்கிறோம். 9-18 மணிக்கு முன்னாடி இந்த செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்குறோம். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா, ஓம் சாமியே சரணம் ஐயப்பா, ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. ராம் சார் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் காலையில் கும்பிட்டு ஐயப்பனுக்கான அவளோடு இருக்காங்க. அப்படியே நாங்கள் கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கோம். அப்போ டோலி அவங்க தூக்கிட்டு நடக்க முடியாது, அவங்களை தூக்கிட்டு வராங்க. கீழே வந்து மேலே வர்றதுக்கு 3000-லேருந்து 4000 வரைக்குமா ஒரு ஆளுக்கு. ஆமாம், மேலே இருந்து கீழே வர்றதுக்கும் அதே மாதிரி தான். எல்லாமே கீழே இருந்து மேலே போகிறதுக்கு டோலியில் போயிடுவாங்க, மேலேருந்து வரும்போது நடந்து வந்துடுவாங்க. ஆமாம், நடக்க முடியாதவங்க மட்டும்தான் 2 டைமு டோலிலே போயிட்டு வந்துடுவாங்க. எல்லாருமே அந்த ஐயனை காண்றதுக்காக தானே எல்லாருமே. ஆமாம், ஆம்புலன்ஸ் வசதிலாம் அந்த பாதையில் நல்லா இருக்குது. அப்படியே கிளம்பிட்டோம். பம்பைக்கு வந்தாச்சு. பம்பையில் வந்துட்டு நிலாக்களுக்கு பசிடுறதுக்காக நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சூரிய பகவான் எங்களுக்கு வந்து காட்சி தந்திருக்காரு. சூரிய பகவானையும் வழிபட்டுட்டு பம்பைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு சபரிமலை ஐயனை அடுத்த வருஷம் வந்து பார்ப்போம் என்னன்னு கிளம்புறோம். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. ஓகே சாமி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா.